ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜிபிஎன் குக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இட்லிக்கு எப்படி ஊற வைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா ரேசன் அரிசி எடுத்திருக்கேன் நான். ரேசன் அரிசி இதில் 5 கப்பு ரேசன் அரிசி போட்டிருக்கிறத. அப்புறம் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் பச்சரிசி, உளுந்து பார்த்தீங்கன்னா உளுந்து ஒரு முக்கால் கிளாஸ் இருக்குது. இதில் கொஞ்சம் கூட எடுத்து எவ்வளோ போதும் பார்த்தீங்களா உளுந்து. இது எல்லாமே போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் வெந்தயம், இப்போது இது எல்லாமே ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கழுவி அரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு 5-6 வாட்டி நல்லா கழுவியாச்சு. இது 8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம், பார்க்கலாம். ஹலோ கைஸ், பாருங்கள், இப்போ 8 மணி நேரம் நல்லா ஊறிச்சுங்க. நம்ம அந்த அரிசியை நல்லா கழுவி ஒழுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ கிரைண்டரில் போட்டு ஆட்டிடலாம். இப்போ கிரைண்டரில் நம்ம மாவு போட்டுட்டு பாருங்கள், கிரைண்டரில் மாவு போட்டுங்க. இது நல்லா நைஸாக அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப ஃபுல்லாக கட்டிட்டோம்னா வீடியோ லென்த்தாக போயிடும். அதனால் நான் அரைச்சிட்டு காட்டுறதுனால நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், மாவு ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இது கரெக்டான ஸ்டேஜு. இது நல்லா நைஸாக வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாம் மாவே அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாவு ஃபுல்லாக அரைச்சிட்டு வந்துட்டேன். எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. இது இப்போ 1 வாரம் வச்சுக்கலாம். நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா மாவு இப்படி தான் இருக்குது. இனிமேல் தண்ணி சேர்க்க வேண்டாம். இதே தண்ணியாக கொஞ்சம் இருக்குது. இப்போ நம்ம வேண்டிய மாவு மட்டும் உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா மாவு எடுத்து வச்சுட்டாங்க. நமக்கு வேண்டிய அளவுக்கு இட்லி ஊற்றிருக்கு காலையில். இப்போ இது 8 மணி நேரம் நல்லா புளிக்கணும். நமக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு சேர்த்து நல்லா கலந்து வச்சிருவோம். நல்லா கலந்தாச்சு. இது நல்லா 8 மணி நேரத்தை புளிக்கட்டும். புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஹலோ கைஸ், பாருங்கள், நேற்று ஆட்டி வச்சிருந்தீங்களா மாவு, அது இப்போ எப்படி பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எப்படி பிடிச்சிருக்கு. நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க. கரெக்டான ஸ்டேஜாக இருக்குது. நம்ம இப்போ எப்படி இட்லி ஊற்றலான்னு பார்க்கலாம். வாங்க, நல்லா அதுக்கு முன்னாடி நல்லா இப்படி அடிச்சுக்கணும் மாவு. இப்போ நம்ம எப்படி இட்லி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இது எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு வச்சுக்கலாம். இட்லி சட்டி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தட்டுக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், மாவு இப்படி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை நம்ம இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம்.
வாங்க பார்க்கலாம். தண்ணி காஞ்சிச்சு. தண்ணி நல்லா கொஞ்சம் கொதிச்சோன்னு நான் இட்லி தட்டை பாருங்கள் ஊற்றி வச்சுருக்கேன். உள்ளே வச்சு மூடி வச்சு இப்போ ஒரு 15 நிமிஷம் இது நல்லா வேகட்டுங்க. அப்புறம் பார்க்கலாம். வாங்க இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க, டம்ளரும் எடுத்துக்கோங்க. இப்படி உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்களா? இப்போ நம்மளோட இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இட்லி ஆற வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம அதுக்கான ஒரு சட்னி பார்த்துடலாம். இப்போ திருப்பி அடுப்பத்தை வச்சுக்கலாம். பேன் வச்சுக்கலாம். நல்லா காயட்டுங்க. இப்போ சட்னிக்கு தேவையான பொருள் பாருங்கள். பீக்கங்காய் சட்னி செய்ய போகிறோம். பீக்கங்காய், தக்காளி, பொட்டுக்கடலை, ஒரு சின்ன புளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் இது கூட இன்னும் 2 பொருள் சேர்க்கணும். சேர்த்துட்டு செய்யணும். இப்போ இது நல்லா காய்ச்சிச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம். நல்லா காஞ்சிருச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம காஞ்ச வரமிளகாயெல்லாம் போட்டுக்கலாம். கூடவே தக்காளி பாருங்க போட்டு கலக்கிடலாம். இப்போ நம்ம சீக்கிரமாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வணங்கணும். வணங்கிட்டு நல்லா வணங்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சால்ட் அப்புறம் நம்ம வச்சுருக்க புளியும் பொட்டுக்கடலை லைட்டாக தண்ணி தெளிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இட்லியும் ஆறிடுச்சு. ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுக்கோங்க, கரண்டி வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ சட்னி ரெடி ஆனோடனே பார்க்கலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு.
இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் இடையில எடுத்து கிளறி பார்த்துக்கலாம். சரிங்களா? இது போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், சட்னி இது ஆறிடுச்சுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு எப்படி வேணுமோ, திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கோங்க, இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். மாற்றிக்கலாம், பேன் வச்சுக்கலாம், அடுப்பு வச்சுக்கலாம். கொஞ்சம் காயிட்டும். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. நம்ம 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். பண்ணிட்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம எடுத்து வச்ச இட்லி, பீக்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இட்லி இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நம்ம எதுவுமே சேர்க்கல, வெறும் பச்சரிசி, ரேஷன் அரிசி, உளுந்து, வெந்தயம் இது போட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க. பை பாய், தேங்க்யூ.